அந்த காளியை கேட்கறான், எனக்கு கும்பிடிக்க வச்சு விட்டுட்டு ஏன்டா எனக்கு செய்யலன்னு கேட்கறான். அந்த இடத்துல இப்ப மனஸ்தாபம் ஆகுது. அந்த இடத்த விட்டு வெளியேற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. இதுலதான் ஜாதகத்துல கோளாறா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது தொந்தரவான்னு பல குழப்பத்தோட எனக்கு தேடி வந்திருக்கிறான். உண்மையா போய் என்ன பண்ணாலுமே வந்து என்னடா ஒரு கோரிக்கையை வச்சு விட்டுட்டேன். நான் கோரிக்கை வச்சது எனக்கு இன்னும் நிறைவேறலையே. என்ன வேலைக்கு கூட்டு போய் விட்டீங்க, ஏன்னா இப்ப அதுவும் போற மாதிரி இருக்குது. என்ன நல்லா வேலைக்கு போய் விட்ட உடனே நான் கொண்டாந்து செய்யறேன்னு சொன்னேன். இப்ப அந்த வேலை போற மாதிரி இருக்கும்போது வந்து கேட்கறேன். போற மாதிரி இல்ல, நான் முதல்லயே சொன்னேன், நான் வரேன்னு தான் சொன்னேன். ஆனா வந்து இப்ப சேர்ந்தே 1.5 மாசம் தான் ஆகுது. 1.5 மாசம் தான் ஆகுது. 1.5 மாசத்துக்குள்ள அதை கொண்டு வந்து செஞ்சிருக்கலாம்ல, கோரிக்கை நிறைவேற்றிருக்கலாம்ல. பேசுங்கப்பா, 1.5 மாசத்துல கொண்டு வந்து செஞ்சிருக்கலாம்ல. 1.5 மாசத்துல வந்து செய்யல. வேலை கிடைச்சு 1.5 மாசம் ஆச்சு. அதுக்குள்ள வந்து செஞ்சுக்கலாம் ஆச்சு. எனக்கும் வந்து அது பேமெண்ட் வரல, கையில பைசா இல்ல. நானும் 2 மாசமா போன இடத்துல 1 மாசம் பேமெண்ட் கொடுக்கலாமா. நானும் வந்து காசு வந்து இருக்கு. இந்த மாசம் சம்பளம் முதல்ல எந்த வேலை செஞ்சாலுமே கையில நிக்க மாட்டேங்குது. இதுன்ட்டு இல்ல, எந்த வேலை செஞ்சாலுமே கையில நிக்கல. எது செஞ்சாலும் மேல வர முடிய மாட்டேங்குது. எது செஞ்சாலுமே கீழே தான் விழுறாரு. எவ்வளவு கஷ்டப்படுறது. வெளியே எடுத்துட்டுமா இந்த வேலையை விட்டு வெளில வந்தாக்கா எனக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? வெளியூர் வெளிதேசம் போவேன், வெளி இடத்துக்கு போய் வேலை செய்வேன், வெளி இடத்துல போய் பொழைப்பேன். அங்கேயும் போய் செய்ய மாட்டேன். எங்க அம்மா விட மாட்டேங்கிறா, பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல. என் அம்மா மேல எனக்கு ரொம்ப பாசமா இருக்குது. எங்க அம்மாவை நான் பார்க்கணும், பிடிக்கணும். அங்கிருந்து திருப்பி அந்த வேலையை விட்டுட்டு வந்துடும். நான் கொண்டு போய் சேர்த்துற இடம் பூரா பெரிய பெரிய இடத்துல தான் கொண்டு போய் சேர்த்தேன். இந்த வேலையை நிரந்தரமா பண்ணி கொடுமா, என் கோரிக்கை செஞ்சு கொடுங்கயா, நான் இந்த வேலையை முடிச்சு தந்துடுறேன். முதல் மாசம் சம்பளம் வந்த உடனே நான் கொண்டாந்து செய்யறேன்னு சொன்னா இது வரைக்கும் செய்யல. செஞ்சிருந்தா நான் அந்த வேலையை நிரந்தரமா பண்ணி கொடுத்துருப்பேன், காப்பாத்தி சரி பண்ணிருப்பேன். அந்த வேலையில ஒரு சின்ன சிக்கல், மனஸ்தாபம், சண்டை, தேவையில்லாத முகம் காட்டுறாங்க, முகம் சுளிக்கிறாங்க, ஏதோ ஒரு குழப்பமாகுது, எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, வேலை செஞ்ச வேலையை செய்யலன்னு சொல்றாங்க. நான் நல்லா தானே வேலை செய்யறேன், நல்லா தானே பாக்குறேன்னு இவன் நினைக்கிறான். ஆனா அந்த இடத்துல ரொம்ப அதிகாரப்பூர்வமான வேலைகள் நடக்குது. அந்த இடத்துல தொந்தரவு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆகும். எது தொட்டும் நல்லது தொட்டு பொல்லாப்பு தான் வருதாடா. பண்ணையும் தொட்டு பண்ணையும் சரியில்லை, பட்டி தொட்டு பட்டி சரியில்லை, பங்கத்துக்கு மேல பங்கம். ஆணு பொண்ணு நிம்மதி இல்லாத குழப்பமும், ஆணு பொண்ணு சந்தோஷம் இல்லாத குழப்பம் தான் நடக்குதுப்பா. சரி, இந்த வேலையை நிரந்தரம் பண்ணி தந்துடுறேன். சரிம்மா, என்ன வேலை செய்யறான்னு கேட்டுக்கோ. என்ன வேலை கஷ்டீங்க? நான் வந்து இப்போ ஷோபா பெரிய பில்டர்ஸ் கம்பெனில நான் வந்து இப்போ சீனியர் சேல்ஸ் மேனேஜரா வேலை செய்யறேன். என் கோரிக்கையை செய்ய சொல்லு.